من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم: اعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து உண்டாகுமாக. அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சரியான மார்க்கத்தை காட்டுவதற்காகத்தான் இறுதி வேதமான குர்ஆனை இறுதி தூதர் நபி அவர்களுக்கு இறக்கி அருளினார். அவருக்கு பிறகு இறை தூதர் இல்லை என்ற காரணத்தினால், அவருக்கு பிறகு இறை வேதமும் இல்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ் தீர்க்க தரிசனமான வழிகாட்டுதல்களை குர்ஆன் நபி அவர்களுடைய நடைமுறைகளின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றார். எல்லா காலத்திலும் ஏற்படுகின்றவர்களுக்கு தீர்வை இந்த குர்ஆனும் இறை தூதருடைய போதனையும் நமக்கு வழங்குகின்றன. அந்த வகையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்றைய உரையில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 5ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் ஒன்றை குறிப்பிடுகின்றார். அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், அவர்கள் அறியாமை காலத்தின் சட்டங்களை விரும்புகின்றார்களா? அறியாமை காலத்தவர்களின் நடைமுறைகளை விரும்புகின்றார்களா? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். அல்லாஹ்வை விட நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு சட்டங்களை மிக அழகாக சொல்லக்கூடியவன் யார் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றான். அது என்ன அறியாமை காலத்தின் சட்டங்கள்? அல்லாஹ் என்ன மிக அழகான சட்டங்களை வழங்கியிருக்கின்றான் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னர், குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னர் அந்த அரபு மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மூடத்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுடைய செயல் நாகரிகமற்ற செயல்களாக இருந்தன, அநாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தன. அறிவுக்கும் அவர்களுடைய செயலுக்கும் துளி அளவும் கூட தொடர்பில்லாமல் இருந்தன. அப்படிப்பட்ட அந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, குர்ஆனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் பழைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், மீண்டும் பழைய நடைமுறையை உள்வாங்கிக் கொண்டு அப்படியே நான் இருப்பேன் என்று சொன்னால், அவர்கள் முஸ்லிம்களாக தங்களை மாற்றிக்கொண்டதில் எந்த பொருளும் இல்லை. குர்ஆனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதில் எந்த பொருளும் இல்லை. அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அறியாமை காலத்தில் பல நடைமுறைகள் இருந்திருக்கின்றன, பல கோட்பாடுகள் இருந்திருக்கின்றன. அதெல்லாம் மூடத்தனமானவைகள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதற்கு அல்லாஹ் அங்கீகாரம் அளித்தாலே தவிர, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதற்கு ஒப்புதல் வழங்கினாலே தவிர
மற்ற அனைத்தும் மூடத்தனமானவை என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்காக குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒன்றை இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இறை தூதர் தன்னை இறை தூதர் என்று அறிவிக்கப்பதற்கு முன்னர் குர்ஆன் இறக்குவதற்கு முன்னரும் கூட காபாவை அந்த மக்கள் அல்லாஹ்வின் ஆலயம் என்று நம்பி வழிபாடு செய்தார்கள். அதை சுற்றியும் வந்தார்கள், தவாஃபும் செய்தார்கள், சஅயும் செய்தார்கள். அரஃபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலும் கூட அவர்கள் வழிபாடு நடத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை இறை தூதர் என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு, குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் செய்த அந்த நடைமுறைகள் ஏற்கும்படியாக இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் அதை மாற்றி அமைக்கின்றார். அவர்கள் எப்படி தவாப் செய்தார்கள்? நிர்வாணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை வலம் வந்தார்கள். பாவங்கள் செய்த இந்த ஆடைகளை சுமந்து கொண்டு, இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அல்லாஹ்வின் ஆலயத்தை, புனித ஆலயத்தை சுற்றி வரக்கூடாது என்கிற அந்த அறியாமை கால சிந்தனை அவர்களை நிர்வாணமாகவே காபாவை சுற்றி வர செய்தது. இதை இஸ்லாம் ஏற்கவில்லை. இஸ்லாம் அதை முற்றாக துடைத்தது. காபாவை சுத்த வேண்டும் என்று சொன்னால் தூய்மையானவனாக சுத்த வேண்டும், தூய்மையான ஆடை அணிந்தவனாக சுத்த வேண்டும், தூய்மையான எண்ணத்தோடு சுத்த வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அவன் இட்ட கட்டளை மட்டும்தான் மார்க்கம் என்கிற அடிப்படையில் சுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனின் வாயிலாக அந்த அறியாமை கால பழக்கத்திற்கு அல்லாஹ் சம்மட்டி அடி அடித்தான். இப்படி ஏராளமானவைகள் இருக்கிறது. அறியாமை காலத்தவர்களுடைய சட்டத்தை அவர்கள் விரும்புகின்றார்களா? அல்லாஹ்வை விட சட்டத்தை தீர்க்கமாக அழகாக சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இந்த மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களை நிர்வாகம் செய்வதற்காக, மக்களை ஆட்சி செய்வதற்காக யார் என்கிற கேள்வி எழுந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற வரை அவர்கள்தான் ஆட்சியாளர், அவர்கள்தான் ஆன்மீக தலைவர், அவர்கள்தான் உயர்வற்ற வழிகாட்டி, அவர்கள்தான் அத்தனை பேருக்கும் ஏற்கும்படியான சட்டங்களை சொல்லக்கூடிய சட்ட வல்லுனர். ஆனால் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த இடத்தில் யார் அமர்த்தப்படுவது என்கிற கேள்வி இருந்தது. சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு அது சச்சரவாகவே பல நாட்கள் தொடர்ந்தன. அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழ்கிற காலத்தில் இன்னார்தான் என்னுடைய இறப்புக்கு பிறகு தலைமையேற்க வேண்டும் என்று சொன்னார்களா என்றால் அவ்வாறு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் ஒருவரைத்தான் சொல்ல முடியும், அல்லது இருவரை சொல்ல முடியும். யாருக்கு மரணம் எப்போது சம்பவிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுக்காமல் அவர்களுக்கு தெரியாது. எனவே ஒருவரையோ இருவரையோ பலரையோ கையை காட்டினாலும் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு யார் என்கிற கேள்வி எங்கி நிற்கும். அதனால் தான் அல்லாஹ் அதை அப்படியே மூடு மந்திரமாக அல்லாஹ் விட்டுவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதரும் அது குறித்து குறிப்பால் உணர்த்தியதை தவிர அவர்கள் தெளிவாக வார்த்தையால் சொல்லவே இல்லை என்பதை பார்க்கிறோம். பிறகு நபி தோழர்களாக ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழ்ந்த காலத்தில் பல விஷயங்களில் அபூபக்கரை முன்னிலைப்படுத்தினார்கள். அவருக்குத்தான் முதலிடம் தந்தார்கள். மற்றவர்களை எல்லாம் விட அபூபக்கரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாராட்டினார்கள் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஆட்சி நடத்துகிற, நிர்வாகம் செய்கிற பொறுப்பை மக்கள் எல்லாம் சேர்ந்து, மக்கள் என்றால் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து, முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அபூபக்கரிடத்திலே வழங்கினார்கள். ஆட்சியாளராக அவர் அமர்த்தப்பட்டார். அபூபக்கருடைய இறப்புக்கு பிறகு உமர் அவர்கள் ஆட்சியிலே அமர்த்தப்பட்டார்கள். அதே போன்றுதான் மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் அபூபக்கரை ஆட்சியில் அமர்த்தினார்கள். மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் உமரை அமர்த்தினார்கள். மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் உஸ்மானை, அலியை அமர்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஆட்சியில் அமர்த்தப்பட்டதற்கு பிறகு இவர்கள் சட்டங்களை வகுத்து சொல்கிற இடத்தில் மக்கள் அவர்களை நம்பினார்களா? இல்லை. குர்ஆன் சொல்லுவதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் பெற்றவர்கள். நாம் அவர்கள்
வழிநடத்துகின்றவர்களாக, வழிகாட்டிகளாக அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நம்மை நிர்வாகம் செய்கின்ற நிர்வாக தலைவராகத்தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்கிற எண்ணம் தான் சஹாபாக்களிடத்திலே இருந்தது. அவர்கள் புதிதாக எந்த சட்டங்களையும் சொல்வதற்கில்லை, புதிதாக எந்த வழிகாட்டுதல்களையும் அவர்கள் வழிகாட்டப் போவதில்லை. அத்தனையுமே குர்ஆன் காட்டிவிட்டது, அத்தனையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை சொல்லிவிட்டது. அதை எடுத்து சொல்கிற, அதை நடைமுறைப்படுத்துகிற, இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய இடத்தில் தான் இந்த ஆட்சியாளர்கள் என்பதை அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி இருக்கிற போது இவர்களிடத்தில் அறியாமை காலத்திற்குடைய பழக்கம் மேலிடுகிற நேரத்தில் அதை ஒவ்வொருவருமே சுட்டிக்காட்டி தடுத்து நிறுத்துகின்ற அந்த பண்பு அந்த தோழர்களிடத்திலும் இருந்தது, நபியிடத்தில் இருந்ததை போல ஆட்சியாளத்திலும் இருந்தது என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. 6882வது ஹதீஸ். அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபகதுன் நாஸ் இலல்லாஹி ஸலாஸா, அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியவர்கள் 3 நபர்கள். அல்லாஹ்விடத்தில் மிக மிக கோபத்துக்குரியவர்கள் 3 நபர்கள். அந்த 3 நபர்களில் ஒருவர் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், மக்காவினுடைய புனித அந்த தலத்தில், ஹரமில், மக்காவுடைய புனித இடம் இருக்கா இல்லையா, 4 திசைகளிலும் எல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புண்ணிய பூமியில் எவன் பாவங்களை செய்கிறானோ அவன் தான் அல்லாஹ்வுடைய மிக கோபத்துக்கு உரியவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்து மிக கோபத்துக்குரியவன் யார் என்றால் முபுத்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலிய்யா, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அறியாமை காலத்தோடைய நடைமுறையை எவன் எதிர்பார்க்கின்றானோ, விரும்புகின்றானோ, எவன் தேடுகிறானோ, அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ்வுடைய மிக கோபத்துக்குரியவன் என்று 2வதாக சொன்னார்கள். 3வதாக முத்தலிமும் தமிழ் இம்ரஇன் பிகைரி ஹக்கின் லியூரி கதமஹு, அநியாயமாக ஒரு உயிரை எவன் கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அறியாமை காலத்தை பழக்கத்தை ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ்வுடைய மிக கோபத்துக்கு உரியவன். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஒருவன் ஆளானால் அவன் இந்த உலகத்தில் உருப்பட முடியுமா? இந்த உலகத்திலே அவன் ஜெயித்து விட முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்களை சொல்கிற போது அல்லாஹ் தினம் தினம் அவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையிலுமே கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று சொல்கிற போதெல்லாம் நாம் ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வின் கோபத்துக்கு உரியவன் நிச்சயமாக இந்த உலகில் உருப்படவே கூடாது. அல்லாஹ்வுடைய கோபம் அவனுக்கு இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வே இதை ஏற்றுக்கொள் என்று ஒவ்வொரு நேரத்திலும் தொழுகிற போது நாம் அந்த கோபத்துக்கு ஆளானவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய மிக கோபத்துக்குரியவனாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு, முஸ்லிமாக இருந்து கொண்டு அறியாமை காலத்தவர்களுடைய நடைமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவன் அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானால் அவன் உருப்பட முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அறியாமை காலத்து பழக்கங்கள் அது மண்மூடி போக வேண்டும். எப்போது? இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பிறகு, முஸ்லிமாக ஆனதற்கு பிறகு அவனிடத்தில் அறியாமை காலத்து பழக்கங்களாக எதெல்லாம் இஸ்லாம் சுட்டி காட்டுகிறதோ அல்லது நல்ல பண்புகளாக எதையெல்லாம் இஸ்லாம் சுட்டி காட்டுகிறதோ அவை நீங்களாக மற்ற அத்தனையுமே அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் அவற்றையெல்லாம் குழி தோண்டி புதைக்க வேண்டிய குணம் முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே 33 அத்தியாயம் 32 33 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது நபியுடைய மனைவிமார்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இதனுடைய கருத்து அனைவருக்கும் பொதுவானது என்பதை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நபியினுடைய பெண்களே, நபியினுடைய பெண்களே என்றால் நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா,
மற்ற பெண்களை போன்று நீங்கள் இல்லை. நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்ட நபியினுடைய மனைவிமார்கள் நபி அவர்களுக்கு வாழ்க்கைப்படாத அன்றைக்கு வாழ்ந்த ஏனைய பெண்களை போன்றவர்களா இல்லை. ஏன்? நபிக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவியர் உங்களுக்கும் எனக்கும் உம்மஹாத்துல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுக்கு தாயுடைய அந்தஸ்து. என்னை பெற்ற தாயை நான் திருமணம் முடிக்க முடியுமா? உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் மணக்க முடியுமா? அல்லாஹ் இவ்வாறு சொல்லாமல் அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுடைய தாய். லஸ்துன்னக அஹது மினன் நிசா, ஏனைய பெண்களை போன்று நபியுடைய மனைமார்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இனி தக்கைத்துன்னே ஃபலா தக்லஅன பில் கௌல், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஃபலா தக்லஅன பில் கௌல், மற்றவரிடத்தில் பேசுகிற போது குலைந்து குலைந்து பேசாதீர்கள். யாருக்கு சொல்கிறான்? நபியினுடைய மனைவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். மற்றவர்கள் என்றால் நபி அல்லாதவர்கள். மற்றவர்கள் என்றால் யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டார்களோ அவர்கள். யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டார்களோ அவர்கள் நீங்களாக மற்றவர்களிடத்தில் பேசுகிற போது நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். அப்படி மற்றவரிடத்தில் குலைந்து பேசினால் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, கெட்ட சிந்தனை இருக்கிறதோ, அவன் உங்களுடைய குரலை ரசிப்பான், அதை ருசிப்பான், அதை ரொம்ப ஆர்வத்தோடு அவன் செவிமடித்து கேட்பான். அப்படி கேட்கிற போது அவன் வழிகட்டு போவதற்கு நீங்கள் காரணமாக, நீங்கள் வழிகட்டு போவதற்கு உங்கள் பேச்சு காரணமாக அமைந்துவிடும். சரியான பேச்சை பேசுங்கள், பேசுகிற போது சரியான பேச்சை பேசுங்கள் என்று அல்லாஹ் 33ஆம் அத்தியாயம் 32 சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், நீங்கள் வீடுகளிலேயே இருந்து கொள்ளுங்கள். வீடுகளிலேயே. மற்ற பெண்களை போன்று நீங்கள் கிடையாது. மற்ற பெண்களை போன்று நீங்கள் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கென்று ஒரு தனி, அதாவது சட்ட திட்டங்கள், தனியான ஒரு கண்காணிப்பு உங்களுக்கு இருக்கிறது, தனியான கவனம் இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது. அதனால் மற்ற பெண்களை போன்று நீங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறான், உங்க வீடுகளிலேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிந்ததை போல் நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். நீங்கள் முஸ்லீமாகுவதற்கு முன்னர், இஸ்லாத்தை ஏற்று இறைத்துவதற்கு வாழ்க்கைப்படுவதற்கு முன்னர் நீங்க ஊரெல்லாம் சுத்திருப்பீங்க, தெரு தெருவா போயிருப்பீங்க, அங்கங்க போயிருப்பீங்க, வெளியூருக்கு போயிருப்பீங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆனதற்கு பிறகு, அதிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாழ்க்கைப்பட்டதற்கு பிறகு பழைய மாதிரி நீங்க பெட்டியை தூக்கிட்டு நீங்க சுத்தலாமா? சோழனா பையன் நீங்க கழுத்துல போட்டு நீங்க சுத்தலாமா? சுத்தக்கூடாது. அந்த அறியாமை காலத்து பழக்கங்கள் மண்மூடி போக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் தொழுகையை தொழுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், நோம்பு நோருங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அந்த வசனத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அறியாமை காலத்து பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிடத்தில் இருக்கக்கூடாது. முற்றாக அதை தவிர்த்து இருக்க வேண்டும். ஏன்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذிஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். அஹ்லல் பைத் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரின் மனைவியர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், அவங்களைத்தான் அஹ்லல் பைத் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை அல்லாஹ் அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கு வேண்டும் என்று விரும்புகின்றான். மற்ற மனிதர்களை விடவும் மற்ற பெண்களை விடவும் உங்களை தூய்மைப்படுத்தி இறை தூதருக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்கள் மற்ற பெண்களை போன்றில்லை. இவர்களையும் அவர்களையும் தராசில் வைத்தால் இவர்களுடைய அந்த தட்டுதான் வலுவானதாக இருக்கும் என்பதற்காக உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியருக்கு இருக்கக்கூடாது. சுற்றி திரிகிற இந்த போக்கு பெண்களிடத்தில் கூடாது என்று முன்னைய காலத்தை சொல்லி காட்டி அல்லாஹ் அதை கூடாது என்கிறான். சுத்தி திரியாதீங்க என்று சொல்வதற்கு வேறு வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் பழமை காலத்து பழக்க வழக்கங்களை போன்று செய்யாதீர்கள்.
என்று பழமைக்கான வழக்கத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? குழி தோண்டி புதைக்கிறான் இந்த வசனத்தின் வாயிலாக. அடுத்து பாருங்கள், சும்மா அன்சல அலைக்கும் மின் பாதில் கம்மி அமனத்தன் நுஆசன் தாயிஃபத்தன் மின்கும் வ தாயிஃபத்துன் கத் அஹம்மத்துஹும் அன்ஃபுஸுஹும் யظنون பில்லாஹி கைரல் ஹக்கி வன்னல் ஜாஹிலியா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 3ஆம் அத்தியாயம் 154வது வசனம். என்ன சொல்கிறான்? சும்மா அன்சல அலைக்கும் மின் பாதில் கம்மி அமனா. உஹது போரை குறித்து அதை பின்னணியாக கொண்டு இந்த வசனம் பேசுகிறது. உஹது போரில் முதலாவது ஒரு தோல்வி, நபியுடைய பல் உடைக்கப்பட்டது. நபி அவர்கள் சொன்ன அந்த உத்தரவை நபி தோழர்கள் மீறியதால் முதலில் பல தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். முதல் வெற்றி எதிரிகளுக்கு அமைந்தது. இப்படி அமைந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை அவர்களை ஆழ்த்தியது. அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. அந்த கவலை ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு ஒரு லேசான ஒரு உறக்கத்தை கொடுக்கின்றான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு ஒரு உறக்கத்தை கொடுக்கின்றான். என்ன உறக்கம்? சும்ம, அதாவது பாதல் ரம்மி அமனத்தன் ஆசன். அப்படி அந்த கவலையில் இருக்கிற போது கண்ணயர்ந்து தூங்கி விடுகின்றார்கள். ஒரு மனிதன் இதில் ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு தீர்வை அல்லாஹ் இந்த வசனத்தில் எல்லா காலத்திலும் இது பயன்படுத்தப்படக்கூடிய, சிந்திக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு பெரிய கவலை, அந்த பெரிய கவலைக்கு பிறகு ஒரு சிறு உறக்கம். இந்த சிறு உறக்கம் எதற்காக? அந்த கவலையை மறக்க செய்வதற்காக, முன்னர் ஏற்பட்ட கவலையை மறக்க செய்வதற்காக அல்லாஹ் ஒரு உறக்கத்தை கொடுக்கிறான். அதில் ஒரு சாரார் உறங்கிவிட்டார்கள். ஒரு சாரார் உறங்கிவிட்டார்கள். ஆனால் உறங்காமல் இப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஆகிவிட்டதே, என்ன போவதோ தெரியவில்லையே, முகமது நம்மை அழைத்து கொண்டு வந்து இந்த யுத்தத்தில் நம்மை பங்கெடுக்க வைத்து நம்முடைய உயிர் பொருள் அத்தனையும் பறிப்பதற்கு காரணமாக அமைந்து விடுமோ என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு அந்த நிம்மதியான உறக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு சாரார் நிம்மதியாக உறங்கினார்கள். ஒரு சாரார் இந்த கவலையிலேயே அவர்களுடைய இதயம் துடித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அந்த உறக்கம் அவர்களுக்கு மேலிடவில்லை. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது யظنون பில்லாஹி கைரல் ஹக்கி வன்னல் ஜாஹிலியா என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொண்டார்கள். யظنون பில்லாஹி கைரல் ஹக்கி, உண்மைக்கு புறம்பான எண்ணம் கொண்டார்கள். அல்லாஹ் நம்மை ஏன் இங்கு அழைத்து கொண்டு வந்தான்? எடுத்த எடுப்பிலேயே நமக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது. இனியும் இங்கு இருந்தால் நம்மை வெட்டி வீழ்த்தி விடுவார்கள், நம்முடைய பொருட்கள் பறிக்கப்பட்டு விடும், நாம் நிராயுதபாணிகளாக நிற்கதியாக வேண்டிய நிலை ஏற்படும் என்ற அந்த தவறான எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த தவறான எண்ணத்தை அல்லாஹ் சொல்கிற போது வன்னல் ஜாஹிலியா என்று அல்லாஹ் சொல்கிறார். தவறான கால, அறியாமை காலத்தவர்கள் எண்ணுவார்களா இல்லையா? முட்டாள்கள் எண்ணுவார்களா இல்லையா? அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் இல்லாத மக்கள் எண்ணுவார்களா இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட எண்ணம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டது. பல்லனன், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 48ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம், பல் லனன்தும் அல்ல யன்கலிபர் ரசூல் வல் முஃமினூன இலா அஹ்லிஹிம் அபதா. எப்படி எண்ணினார்கள்? இந்த முகமதை முழுமையாக நம்பிய முகமதுடைய நண்பர்களும் தோழர்களும் அவர்கள் இந்த இடத்தை விட்டு தங்களுடைய குடும்பத்தார்களை நோக்கி வீட்டுக்கு திரும்பவே மாட்டார்கள் என்று எண்ணினார்கள். அப்படின்னா என்ன? இங்கேயே செத்து மடிவோம் என்கிற சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள் போலும் என்ற சிந்தனை ஒரு சாராருக்கு ஏற்பட்டது. அவர்களுடைய உள்ளத்தில் அது அழகான சிந்தனையாக அவர்களுக்கு காட்டப்பட்டது. நீங்கள் கெட்ட எண்ணம் கொண்டீர்கள், நீங்கள் அழிந்து போகக்கூடிய சமூகமாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு தவறான சிந்தனை, அது அறியாமை காலத்தவர்கள் அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனை. எப்போது ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று அவன் பிரகடனப்படுத்திக் கொண்டானோ அப்போது அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையில் எந்த சேதாரமும் ஏற்படக்கூடாது, தவறான எந்த நடைமுறையிலையும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது, தவறான சிந்தனைக்கு நாம் பயப்பட்டு விடக்கூடாது
என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆக அறியாமைக்கான பழக்கம் மண்மூடி போக வேண்டும். அது நபி தோழத்திலும் இருந்திருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் அதை சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிற செய்தியையும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். மாரூன் என்பவர் சொல்லி காட்டுகிறார், லக்கீது அபாதர் அபூதர் கிஃபார் என்கிற சஹாபியை தோழரை ரபதா ரபதா என்கிற ஒரு இடத்திலே நான் சந்திக்கின்றேன். அவர் அந்த ரபதா இடத்தில் பார்க்கிற போது அவர் ஒரு ஆடை அணிந்திருக்கிறார். அவருடன் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு வரக்கூடிய அவருடைய அடிமை அவரும் அதே ஆடை அணிந்திருக்கிறார். இவர் நல்ல கோட்டு சவாரி போட்டிருந்தார் சொன்னா கூட வரக்கூடிய அடிமையும் கோட்டு சவாரி போட்டிருக்கிறார். இவர் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார், தூய்மையான ஆடை அணிந்திருக்கிறார் என்றால் அவரும் தூய்மையான ஆடை அணிந்திருக்கிறார். யாரு முதலாளி யாரு தொழிலாளி என்கிற பேரமை இல்லாமல் ரெண்டு பேரும் யூனிஃபார்மாக வருகின்றார்கள். இதை பார்த்த அந்த மாரூரா என்பவர் அபூதர் கிஃபாரியை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்ன இப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வர்றீங்களே, நீங்க தானே முதலாளி, அவர் உங்களுக்கு அடிமை தானே, ஏன் இப்படி வித்தியாசம் இல்லாமல் ஆடை அணிந்து வருகின்றீர்கள் என்று கேட்டபோது அபூதர் கிஃபாரி சொன்னார், இன்னி சாபப்து ரஜுலன் ஃபஅய்யர்துஹு பி உம்மிஹி, நான் ஒரு மனிதனை அவனின் தாயை சொல்லி திட்டிவிட்டேன். இப்ப எடுத்த உடனே ஒரு எதிராளியை பிடிக்காதவனை தகராறில் நாம் திட்டுவது பெற்றவர்களை சொல்லித்தான் திட்டுவோம், அவனுடைய தாயை சொல்லி திட்டுவோம், அவனுடைய தப்பரை சொல்லி திட்டுவோம். இப்படி அந்த ஒரு மனிதனுடைய தாயை சொல்லி தவறாக நான் திட்டிவிட்டேன். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து, யா அபூதர் அய்யர்தஹு பி உம்மிஹி, அந்த மனிதனுடைய தாயை தவறான வார்த்தை சொல்லி நீ திட்டினாயா என்று கேட்டார்கள். இன்னக்க, அப்படி கேட்டுவிட்டு இன்னக்க இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா என்று சொன்னார்கள். அபூதரே, இப்படி திட்டி இருப்பது உண்மையானால் நீ சரியான முஸ்லிம் அல்ல. இன்னும் உன்னிடத்தில் அந்த இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னர் என்ன மூட பழக்கம் உம்மிடத்தில் ஊறி போயிருந்ததோ அது இப்போதும் இருக்கிறது, அது இப்போதும் இருக்கிறது. இன்னக்க இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, அந்த மூட பழக்கம் உம்மிடத்தில் இப்போதும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இஹ்வானுக்கும் ஹவலக்கும் ஜஅலஹுமுல்லாஹு தஹத ஐதீக்கும், இவர்களெல்லாம் யார், யாரை நீ குறை சொல்லி திட்டினாயோ, எந்த மனிதனுடைய தாயை சொல்லி திட்டினாயோ அவன் உன்னை விட தரத்தில் கீழானவன் என்ற அடிப்படையில் தானே இவ்வாறு நீ திட்டினாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு, இவர்களெல்லாம் உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் இவர்களெல்லாம் உங்களுடைய சகோதரர்கள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், இவர்கள் அடிமைகள் அல்ல, இழித்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் கான அஹூ தஹத யதி ஃபல்யுத்இமு மிம்மா யாக்குல் வல்யுல்பிசு மிம்மா யல்பஸ் வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், எவனுடைய அதிகாரத்தின் கீழ் ஒருவன் தொழிலாளியாக இருக்கிறானோ அவனுக்கு முதலாளி தான் எதை உண்ணுகிறானோ அதை உண்ண கொடுக்க வேண்டும், தான் எதை உடுத்துகிறானோ அதை உடுத்த கொடுக்க வேண்டும், தான் அவனிடத்தில் வேலை வாங்குகிற போது அது வேலை அவனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சுமையாக இருந்தால் அவனுக்கு உதவ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லி முடித்தார்கள். புகாரியிலே 30வது ஹதீஸாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனிடத்தில் கடந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் இருந்த அந்த கெட்ட குணம் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டும் கடந்து போகவில்லை, அதை கண்டித்தார்கள். அதற்கு பகரமாக இந்த நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். வெறுமனே முஸ்லிமாக ஆவதில் எந்த பொருளும் இல்லை, வெறுமனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எந்த பொருளும் இல்லை. கடந்த காலத்தில் நம்மிடத்தில் இருந்த அத்தனை மூடத்தனங்களையும் மண்ணை தோண்டி புதைத்து விட்டுத்தான்
நாம் முஸ்லிம் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றன. உணர்ந்த பிரகாரம் வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களை மின்னி ஆக்கிடுவானா. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் கடந்த காலங்களில் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு நிலையில் இருந்திருக்கின்றோம். இஸ்லாமிய பற்றிய புரிதல் நமக்கு இல்லாமல் இருந்தது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாமும் அதில் கவனம் எடுத்துக் கொள்வதில்லை. நம்மை வழிநடத்தக்கூடியவர்களும் அதில் அக்கறை எடுத்துக் கொள்ளாதனுடைய விளைவுதான் நாம் கடந்த கால முன்னோர்களுடைய பழக்கத்திற்கு வயப்பட்டு பல்வேறு குணங்கள் நம்மிடத்தில் மூழ்கி இருந்தன. பல்வேறு குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் நம்மை பிரதிபலித்துக் கொண்டிருந்தோம். என்றைக்கு இந்த சிந்தனை வந்ததோ, அந்த சிந்தனை வந்துவிட்டால் குர்ஆன் தான், ஹதீஸ் தான், இதுதான் நம்மை நெறிப்படுத்தக்கூடியது, இதை தாண்டி வேறு எதுவும் நம்மை பக்குவப்படுத்தாது என்கிற நிலைக்கு நாம் என்றைக்கு வந்துவிட்டோமோ, கடந்த காலத்தில் நம்மிடத்தில் இருந்தே பேச்சால், செயலால், சிந்தனையால் இருந்த அத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் முட்டாள்தனமானவைகளை எல்லாம் நாம் குழி தோண்டி புதைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தி, புகாரியில் 3353வது செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், மன் அக்ரமுன் நாஸ், நபியிடத்தில் அபூ ஹுரைரா கேட்கிறார், மக்களில் சிறந்தவன், கண்ணியமானவன் யார் என்று நபியிடத்தில் நான் கேட்டேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அத்காஹும், எவன் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறானோ அவன் தான் சிறந்தவன் என்று சொன்னார்கள். காலு, சஹாபாக்கள் இப்படி சொன்ன உடனே, லைசான் ஹாதா நஸ்அலு, நாங்கள் இதை கேட்கவில்லை, அல்லாஹ்வை பயந்து வாழ்வதுதான் சிறந்தது என்பதை கேட்கவில்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை பயந்துதான் வாழ வேண்டும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அது சார்ந்த கேள்வி நாங்கள் கேட்கவில்லை. மற்றபடி இதை தவிர்த்து மக்களில் சிறந்தவனாக யாரை நீங்கள் சொல்வீர்கள் என்று நபியிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபயூசுப் நபியுல்லாஹ் இப்னு நபியுல்லாஹ் இப்னு நபியுல்லாஹ் இப்னு கலீலுல்லாஹ், இவர் தான் சிறந்தவர் அப்படின்னா. யூசுப் இருக்கிறார், யார்? யூசுப் நபி, அவர் தான் சிறந்தவர். ஏன்? அவர் ஒரு நபியுடைய மகன். அவர் ஒரு நபியுடைய மகன். எந்த நபி? யாக்கூப் என்கிற நபியின் மகன். யாக்கூப் நபி தானே. யாக்கூப் யார்? அவர் ஒரு நபியுடைய மகன். யாக்கூபுடைய தகப்பன் யார்? இஸ்ஹாக். இஸ்ஹாக் யார்? அவர் ஒரு நபியுடைய மகன். அவர் யார்? கலீலுல்லாஹ், இப்ராஹிம். அப்ப இவர் தான் எல்லாரையும் விட சிறந்தவர். யாரு? யூசுப் தான் எல்லாரையும் விட சிறந்தவர் என்று அந்த சஹாபாக்களுடைய கேள்விக்கு நபி அவர்கள் விடை சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள், லைசன் ஹாதா நஸ்அலு, நாங்க இதை கேட்கல. யாரு? மீண்டும் என்னடா இது, யார் சிறந்தவன், யார் கண்ணியத்துக்குரியவன் என்பதற்கு விடை சொல்லி ஆகிவிட்டது. ஆனால் அந்த விடை அவர்களுக்கு ஏற்கும்படியாக இல்லை, சஹாபாக்களுக்கு ஏற்கும்படியாக இல்லை. நாங்க இப்படி கேட்கல, இதை கேட்கலன்றாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஅன் மாதின் அரத்த சலூன், அப்ப இந்த அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை குறித்து கேட்கின்றீர்களா? அப்புறம் எதத்தை நீங்க கேட்கிறீங்கப்பா அப்படி சொல்லி நபி அவங்க கோபத்தில் நினைச்சிட்டாங்க, கேட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இது, கண்ணியமானவன் யார் என்று மேலிருந்து கீழ் வரைக்கும் விட சொல்லியாச்சு, இதை கேட்கல, இதை கேட்கலன்னா ஆத்த வருமா இல்லையா, கோபம் வருமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றாங்க பாருங்க, ஹியாருகும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருகும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்ஹு என்று சொன்னார்கள். முட்டாள்தனமான கேள்வியை கேட்கின்றீர்கள். ஏன் இப்படி கேட்க தோன்றியது? எதனால் இப்படி கேட்கின்றீர்கள்? நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னர் சிறந்தவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் முஸ்லீமாக ஆனதற்கு பிறகும் நீங்கள் சிறந்தவராக இருப்பீர்கள். இந்த மார்க்கத்தை விளங்கி கொண்டால், நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க முள்ள மாதிரி முடிச்ச மாதிரியாக இருந்திருந்தால், முஸ்லீமாக ஆனதற்கு பிறகும் உங்கள்கிட்ட அந்த முள்ள மாதிரி முடிச்ச மாதிரி தானே இருக்கத்தான் செய்யும். இதா ஃபக்ஹு,
இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொண்டால், சஹாபாக்கள் மார்க்கத்தை விளங்க விளங்க தங்களை அவர்கள் உடம்போட்ட தங்கமாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை குழி தோண்டி புதைத்தார்கள். ஆனால் முஸ்லிமாகிவிட்டேன், நான் ஒரு தௌஹீத்வாதியாகிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் இன்னும் அந்த முட்டாள்தனங்கள், மூடத்தனங்கள் நம்மிடத்தில் குடிகொண்டிருந்தால், சொல்லால் செயலால் சிந்தனையால் இருந்தால், நாம் இன்னும் சரியாக முஸ்லிமாகவில்லை, இஸ்லாத்தை புரியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே தெளிவாக இஸ்லாத்தை புரிந்து அறிவாளிகளாக, ஒழுக்க சீலர்களாக, பண்பாட்டுக்குரியவர்களாக, நாரியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் பரிணமிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்வாளிப்பானாக என்று கேட்டு, வரக்கூடிய 5ஆம் தேதி ரமலான் அறிவு போட்டிக்கான தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். அதில் பங்கெடுக்கக்கூடிய பல தாய்மார்கள் அவர்கள் நீட்டு தேர்வுக்கு தயாராக வேண்டியிருக்கிற காரணத்தினால் இந்த தேதியை மாற்றி அமைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 12/5/2024 இந்த அறிவு போட்டிக்கான தேர்வு நடைபெறும் என்பதை தெரிவித்து, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கான நிகழ்ச்சி நடைபெறா என்பது கூறி நிறைவு செய்கிறேன். வாகனம்